நீங்கள் அலாரமே அடித்தாலும் ஒரு தட்டிட்டு திருப்பி நம்ம தூங்க ஆரம்பிப்போம். இது மனசோட நேச்சர், இயல்பு அது. அப்போ இந்த தொய்வுகளே இல்லாமல் தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த மனசை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மன அழுத்தமும் வராது, ரெஸ்ட்டும் கிடைக்காது. ரெஸ்ட் அப்படிங்கிறதே நமக்கு இன்னொரு தொழில் சார்ந்து பேசுறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க கடவுள். தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் 10 குடும்பம் இருக்குன்னு நினைங்க. அந்த 10 குடும்பம் நல்லா இருக்கணும். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தொய்வு இல்லாமல் தொழில் செய்வது எப்படி. இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். ஒரு தொழில் நீங்கள் நம்ம மனதோட கண்ட்ரோல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆகாசத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கும். ஆகாசம் எப்படியானது அப்படின்னா ஒரு அமைதியானது, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஸ்பேஸ். அது என்ன பண்ணும், இந்த மனசும் சும்மா இருக்காது. நம்மளும் அமைதியாக வேலைக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லேசித்தன்மை உருவாக்கும். காலையில் நீங்கள் 5:30 மணிக்கு ஒரு வேலையை எந்திரிச்சு செஞ்சுட்டு ரொட்டீனாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா 5 மணிக்கு உங்களை மனசு எந்திரிக்க விடாது. நீங்கள் அலாரமே அடித்தாலும் ஒரு தட்டிட்டு திருப்பி நம்ம தூங்க ஆரம்பிப்போம். இது மனசோட நேச்சர், இயல்பு அது. அப்போது இந்த தொய்வுகளே இல்லாமல் தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த மனசை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் ஒரு சில இடங்களில் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் அடிஷனலாக நீங்கள் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே போர் அடித்தா இங்கே வந்துடணும். திரு வார்த்தை சித்தர் வளைம்பொரு ஜான் அவர்கள் சொல்லுவாங்க, ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் செய்யக்கூடிய டைம் இருக்குது இல்லைங்களா. இந்த தொழில் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு லேத் பட்டறை வச்சுருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த லேத்தை விட்டுட்டு அடுத்த ஒர்க் ஷாப் விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு நகர்றது. அங்கே போய் ஒரு 1 hour 2 hours கடுமையாக வேலை செய்கிறது. அடுத்த ரெஸ்ட் அப்படிங்கிறது மறுபடியும் அங்கேயே போகிறது. அதாவது நீங்கள் எங்கே தொழில் ஆரம்பிச்சிங்களோ அந்த தொழிலை பக்கத்தில் உபதொழில்னு வச்சுக்கிட்டு மாறி 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 போகிறதா. ஒரு தொழிலுக்கும் இன்னொரு தொழிலுக்கும் இடைவெளியில் சுவிட்ச் ஓவர் பண்ணுற மாதிரிங்க, அதுதான் ரெஸ்ட் அப்படிங்கிறாரு. அதனால் நீங்கள் அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். நம்ம லேத்தையே ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு சேமியாவே தயாரிக்கணும், ஒரு சமையலே தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல உபகரணங்கள் பொருட்களை ஏற்றிக்கிட்டே போகுது. அடிஷனலாக ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனினா நம்ம அடிஷனலாக ப்ராடக்ட் தயாரிக்கிறது, R&D மாதிரி நீங்களே ஏதாவது விசேஷமாக கண்டுபிடிக்கிறது, தயாரித்து நம்ம லேபர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லேபர் சார்ஜில் தயாரித்து நம்ம நேரடியாக மெட்டீரியலுக்கு மாறுறது. இந்த மாதிரி உங்களோட மனசை ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்றிக்கிட்டே போகணும். அது லாபகரமான தொழிலை நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தொழிலுக்கு ஒரு தொழில் இடைவெளியிலேங்கிறது உழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெஸ்ட் அப்படிங்கிறது வீட்டில் போய் படுத்துருக்கிறதோ, பாய் விரித்து தூங்குறதோ, வேறு மட்டமெல்லாம் பார்த்துட்டு விட்டத்தை பார்க்குறதோ கிடையாது. நேரடியாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் கொஞ்சம் சடையாக அடுத்த தொழில் அதையும் பார்க்குறோம், இதையும் விட்டுட்டு பார்க்குறது கிடையாது. அது நடந்துக்கிட்டு இருக்கும், இது நடந்துகிட்டு இருக்கும். அப்போ 3 தொழில் கையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3ஐயும் ஒன்றில் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே போய் பார்த்துட்டு அதை இதே சுச்சுவேஷன் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. அதே நேரத்தில் பணம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2-3 தொழில் இருக்கிற அந்த பணம் நமக்கு தான். அப்போது நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உபகரணம் என்ன பண்ணலாம், அதனோட ஒரு வெல்டிங் ராடு ஸ்க்ராப் பண்ணுறோம் அப்படின்னா வெல்டிங் ராடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டு, ஒரு ஸ்டீல் ஸ்க்ராப்பை மெருகூட்டி விற்கிறது எப்படி, சாதாரணமாக எடுத்துகிட்டோன்னா ஒரு 10 ஆர்டர் இருக்குன்னா இன்னும் ஒரு 5 பேர் ஆர்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எப்படி. நம்ம தொழில் சம்மந்தமான சிந்தனையே பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சர் இருக்கவங்க மார்க்கெட்டிங் நம்ம போகிறோம், இந்த நேரத்துக்கு விட்டு அந்த மார்க்கெட்டிங் போகிறது, மார்க்கெட்டிங் போய்ட்டு முடிச்சு பண வசூல் முடிச்சு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், இப்படியும் உங்களை சுவிட்ச் ஓவர் பண்ணி உங்களை எண்ணங்கள் முழுக்க தொய்வே இல்லாமல் தொழிலை சுற்றியே வரணும். ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடையாது. தொழில் முனைவோருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மன அழுத்தமும் வராது, ரெஸ்ட்டும் கிடைக்காது. ரெஸ்ட் அப்படிங்கிறதே நமக்கு இன்னொரு தொழில் சார்ந்து பேசுறது, அடுத்த இன்னொரு தொழில் முனைவர்கிட்ட போய் நிற்கிறது, உங்களை பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர்ட்டு நட்பு வச்சுக்கிறது, அவங்க தொழிலில் வச்சு நீங்கள் கலந்து பேசுகிறது, உங்கள் தொழில் மூலமாக இன்னும் என்ன செஞ்சு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே சுயமாக சிந்திக்கிறது. இதுக்குண்டான வேலைகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு போர் அடிக்காமல் போயிடும். போர் அடிக்காமல் தொழில் போர் அடிச்சிருச்சு நீங்கள் முடங்குனீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதே மாதிரி மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான சோஷியல் ட்ரிங்க்ஸ் போகிறதோ, இல்லை வேறு ஏதாவது கிளப்பில் போய் சீட் விளையாடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் டைவெர்ட் ஆகக்கூடாது. அப்போ உங்களுக்கு 6 to 8 ஏதோ ஒரு ஃப்ரீ ஆகிடுறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் வீட்டில் போய் என்ன வேலை செய்யலாம், வீட்டில் நம்ம சமையலுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலாம், இல்லை அவங்கள வெளியே எங்கே கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரி உங்களோட முழுக்க தனிப்பட்ட முறையில் உங்களை நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த தொழில் முனைவரும் நீங்கள் தனியே கிடையாது, நீங்கள் எந்த இடத்துலையும் தனி கிடையாது. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு முதலாளி, 4 பேர் வேலைக்கு வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் சாப்பாடு போடணும், அந்த 4 குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்.
உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். அண்ணன் நல்லா இருக்காருன்னு தங்கச்சி நாளைக்கு வீட்டுக்கு வந்தால் தங்கச்சிக்கு நீங்கள் தான் செய்யணும். நல்லா மருமகன் நல்லா இருக்காருன்னு மாமா ஏதாவது கேட்டாங்கன்னா மாமாவுக்கு நீங்கள் தான் சொல்லணும். அப்போ நீங்கள் தொழில் முனைவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அள்ளி அள்ளி கொடுக்குறான் கடவுள். நீங்கள் எங்கேனாலும் யாருக்குனாலும் இருந்தாலும் கொடுக்கலாம், என்னனாலும் பண்ணலாம். உங்களுக்குன்னு எந்த ஒரு சுயதேவையுமே வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்துக்கு தான் எல்லாமே. அது சுயதேவை அப்படிங்கிறது நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வயதான காலத்தில் நமக்கு சேமிப்புங்கிறது நம்ம அவசியம். அதை நமக்கு தனியாக ஆல்ரெடி பேசியிருக்கோம். நீ அதை கீப்பப் பண்ணிக்கலாம். ஆனால் தொழிலிருந்து டைவர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பேசுகிறது டைவர்ட் ஆகி வேறு தவறான வழியில் நீங்கள் போயிடக்கூடாது. தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே 10 குடும்பம் இருக்குதுன்னு நினைங்க. அந்த 10 குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த 10 குடும்பத்துக்கு உண்டான வேலைகள் நம்ம தான் செஞ்சாகணும். நமக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க பையன் படிக்கலைன்னா அந்த பையனுக்கு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டி ஆகணும். அவங்க வேறு எங்கேயும் போய் கை நீட்டி நிற்க முடியாது. அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் உங்களோட முதலீடுகள் தயார் செய்து வச்சுட்டு ஒரு குடும்பமாக நம்ம இருந்து சிறுதொழில் செய்கிறவங்களுக்கு தான் குடும்பம் ஜாஸ்தி. பெரிய தொழில் பண்ணுறவங்களா அப்படி கிடையாது. துண்டை உதறி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. அவங்க முகத்தை டெய்லி பார்ப்போம். டெய்லி அவங்க கூட உரையாடி ஆகணும். அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்காங்களோ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதை அவங்கள பகிர்ந்தளிச்சு தான் ஆகணும். இத்தனையும் பண்ணி தொழிலில் வந்து மேலும் 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 சிறக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது தங்கள் மனநிலையை வச்சு ஒரு 2 தொழில் 3 தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சின்னதாக இருந்தாலும் போகுது. நீங்கள் பெருசாக பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் ஒரு 10 லட்சம் டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒவ்வொரு ஐட்டத்தை அதில் ஒரு 10 லட்சம் டர்ன் ஓவர் இது மாதிரி ஒரு 4 5 2 3 ஐட்டத்தில் போட்டுக்கோங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் கேட்டு அவங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது போக முதலீடுகள் ஷேரில் சின்ன முதலீடுகள் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களோட மனம் வந்து உங்களை சுற்றி குடும்பத்தை சுற்றி உங்கள் தொழிலை சுற்றியுமே தான் இருக்கணும். தவிர அதை விட்டு வெளியே போய் அந்த சுழற்சியை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ரெஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாம் உங்கள்கிட்டருந்து பிடிங்கி சாப்பிட்றது தான் தயாராக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சோசியல் ட்ரிங்கராக இருந்தாலும் சரி, இல்லை சீட்டு விளையாடக்கூடிய தன்மை இருந்தாலும் சரி, இல்லை வெட்டி பேச்சு அரசியல் பேசுகிறா இருந்தாலும் சரி, அரசியலுக்கு போய் நீங்கள் பேசினாலும் உங்கள்கிட்ட தான் டொனேஷன் வாங்குவாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு செலவுக்கு தான் வெளியே பிராண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் விடுத்து நம்ம தொடர்ந்து தொழில் செய்வோம். தொய்வின்றி தொழில் செய்வோம். நன்றி.